அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் இந்த ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இதெல்லாம் நீங்கள் இதுவரைக்கும் முயற்சித்து தோற்று போனீர்களோ, என் ஆண்டவர் செய்ய வல்லமையுடையவர். நம்மால் முடியாதது ஆண்டவர்னால் முடியும். ஏனென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமை படைத்தவர். நீங்கள் முயற்சித்த ஒன்றும் கை கொடுக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? இந்த நாளில் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் எதை குறித்து உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களோ அவைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயம் நாம் பார்க்க முடியும். ஒரு சகோதரியை குறித்து நான் அறிவேன். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சரீரம் முழுவதிலும் பிரச்சனை. மருத்துவர்களிடம் சோதித்தார்கள். இதுமேல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இன்னும் மற்ற மருத்துவர்களிடம் கொண்டு சென்றார்கள். எல்லாரும் முயற்சித்து ஒன்றும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் அவர்களை கொண்டு வந்தார்கள். அவர் கண்ணீரோடு அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். பாருங்கள், ஒரு சில மாதங்களுக்குள் அந்த சகோதரி முற்றிலும் அவள் சுகமடைந்தாள். இன்றைக்கு அவர்கள் எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதியின் சூழ்நிலைகளிலே மருத்துவர்கள் கைவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பார். இல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனை அநேக தீர்த்து வைக்க முயற்சித்து அவர்களால் கூடாமல் போயிற்று, இது மேல் முடியாது என்ற சூழ்நிலை வந்து நிற்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனையினால இன்றைக்கு காலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனை எதுவாயினும் அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.